சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஏற்ற ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சன்னா மசாலா தாங்க. இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்தாங்கன்னா ஜோடி அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 100 கிராம் சன்னா மசாலாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொண்டக்கடலை வெந்து வந்ததுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளியில் இருக்க தண்ணி போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிட்டு மஞ்சள் தூள், தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, வேக வச்சு வச்சிருந்த கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி.